Welcome back to a course on basic topology real analysis. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கவுண்டபிலிட்டி பேஸ் பண்ணி. ஆஹ் இப்போ இதுக்கு முன்னாடி லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்த ஒரு சில ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செட் எஸ். இந்த செட் எந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஏ பிளஸ் ஐபி. அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஆனா கோஎஃபிஷியன்ட் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் வந்து இன்டீஜர்ஸ்ல இருந்தா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து இப்படி ஒரு செட்டு. இது வந்து இட் இஸ் அ சப்செட் ஆஃப் சி. இந்த செட்டு வந்து கவுண்டபிள் அப்படிங்கறது தான் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். வாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ரிசல்ட் பார்ப்போம். செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் set of integers which is a subset of set of rational numbers which is a subset of real numbers which is a subset of complex numbers. கரெக்ட்டுங்களா? இதுல இந்த set of natural numbersங்கிறத வந்து set of positive integersனு வேணாலும் நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்து கவுண்டபிள்னு ஒரு செட்டை சொல்லணும் அப்படின்னாலே இந்த செட்டில் இருந்து அந்த ஏதோ ஒரு செட், எந்த செட்டை கவுண்டபிள்னு பேச போறோமோ இந்த செட்டுக்கு ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ண முடிஞ்சா அந்த மேப்பிங் 1 1 and on 2 இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ பேசிக்கலி ஐடென்டி மேப்பிங் எஃப் ஃப்ரம் என் டு என் வந்து நீங்க டிஃபைன் பண்ணி ஐடென்டியா டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னாலே இருந்துட்டு அது வந்து 1 1 and on 2 இருக்க போது இந்த செட் கவுண்டபிள் தான், இதுவும் கவுண்டபிள் தான், இதுவும் கவுண்டபிள்ங்கிறது வரைக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த செட்டு அன்கவுண்டபிளா இருக்கு அப்படின்னா அதோட சூப்பர் செட் எது கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே அன்கவுண்டபிளா தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ ஒரு செட்டு நம்ம சப்போஸ் ஏன்னு ஒரு செட் இருக்கு, இந்த செட்டு வந்து அன்கவுண்டபிளா இருக்கு அப்படின்னா இந்த செட்டுடைய எந்த ஒரு சூப்பர் செட் எடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் அன்கவுண்டபிளா தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு சப்செட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கவுண்டபிளாவும் இருக்கலாம், அன்கவுண்டபிளாவும் இருக்கலாம். சரிங்களா? ஆர் வந்து நமக்கு அன்கவுண்டபிள்னு தெரியும். அதுல இருந்தே வந்து செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸும் வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டு அந்த சப்செட் வந்து கவுண்டபிள்னு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு சில ரிசல்ட்ஸை லெட் அஸ் கோ பேக் see and come here. ஓகே, இப்போ ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இந்த விஷயம், இந்த ஆர்டர் டிபிள். கரெக்டுங்களா? இந்த ஆர்டர் டிபிள் வந்து கவுண்டபிள் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். எப்பெல்லாம் வந்து அந்த ஆர்டர் டிபிள் அந்த என் டிபிள்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் செட்ல இருந்து எடுத்தோமோ அப்ப இதுவும் கவுண்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து இன் அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த bn அப்படிங்கிறத I may also write it as product of this set A for n times. இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜென்ரலா ஸோ இதை தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்கிரீன் வந்து நான் காட்டினேன். இப்போ வாங்க நம்ம let us get back to our problem page itself. ஸோ ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இப்போ செட்டு ஏ கிராஸ் பி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல எலமெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ கமா பி. இந்த ஏ ஏல இருந்து எடுத்ததா இருக்கும், பி வந்து பில இருந்து எடுத்ததா இருக்கும். இதே 3 செட்டுக்கு ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா 3 டிபிள். இந்த ஏ ஏல இருந்து எடுத்திருந்திருப்போம், பி பில இருந்து எடுத்திருந்திருப்போம், சி வந்து சில இருந்து எடுத்திருந்திருப்போம். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ அங்க நம்ம பிஎன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த வந்து ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். இப்போ அதை யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே ஃபர்தரா இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் கோ டு தி சொல்யூஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். we know that z is countable. set of integers countable நமக்கு தெரியுங்களா? இப்போ set of integers countableங்கிறது தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் கவுண்டபிள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ
இந்த ரெண்டு ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருது? Z cross Z வந்து கவுண்டபிள் அப்படின்னு தெரியுது. இப்போ let us define a mapping phi from Z cross Z to S by phi of x comma y is defined in the form of x plus iy. சரிங்களா? இப்போ இது மேப்பிங் நம்ம டிஃபைன் பண்ணதை வச்சே தெளிவா சொல்லிடலாம். இந்த ஃபீங்கிற மேப்பிங் வந்து 1-1ஆவும் இருக்கும், ஆன்-2ஆவும் இருக்கும். ஓகே, இதுல அப்போ Z cross Z வந்து கவுண்டபிள் அப்படிங்கிறங்காட்டி there exists some mapping. அந்த மேப்பிங்க்கு பேர் சைன் வச்சுப்போம். psi from set of positive integers to Z cross Z. ஓகே, ஸோ which is இந்த மேப்பிங் எந்த மாதிரியானது? இது 1-1ஆவும் இருக்கும், ஆன்-2ஆவும் இருக்கும். ஸோ இந்த psi வந்து ஓகே, let me write it other form. இப்போ இங்க ஜேலிருந்து Z cross Zக்கு வந்து சைன் ஒரு மேப்பிங் இருக்கு, Z cross Zல இருந்து Sக்கு வந்து ஃபீன்னு ஒரு மேப்பிங் இருக்கு. அப்போ தாராளமா இப்படி ஒரு மேப்பிங், இது ரெண்டையும் கம்பைன் பண்றப்போ we can establish some other mapping. Let us name that mapping to be some beta. Okay, so thus there exists a mapping beta from J to S which is 1-1 and on-2. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? S is countable. சரிங்களா? வாங்க அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ இந்த ப்ராப்ளத்துல நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா cardinality of A is same as that of the cardinality of R. cardinality அப்படிங்கிறது எதை இங்க டினோட் பண்ணுது? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஏங்கிற செட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? Q யூனியன் வித் 3, infinity. சரி, இப்போ ஃபர்தரா இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாவை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் f from A to B வந்து 1-1ஆ இருந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ A B வந்து ஃபைனைட் செட்டா இன்ஃபைனைட் செட்டா தெரியாது. சப்போஸ் ஃபைனைட்டா இருக்கு, 1-1ஆ இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்து there may be some elements left out in the codomain. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை விட பில அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த ஐடியா வந்து இந்த ப்ராப்ளம்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும் இப்போ இது இல்லாம இதுக்கு அடுத்து இன்னொரு ஐடியாவையும் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏ வந்து ஓகே, இங்க ஏபிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்ணிட்டங்காட்டி நான் சிடிங்கிற நோட்டேஷன் யூஸ் பண்றேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டியுடைய சப்செட் தான் சி. அப்போ டியை விட சில எலமெண்ட்ஸ் கம்மியா இருக்கலாம், இல்ல ஈக்குவலா இருக்கலாம். இது ரெண்டு தான் பாசிபிள். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்? cardinality of C is less than or equals cardinality of D. சரிங்களா? ஸோ இந்த ஐடியாவெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஏங்கிறது என்ன கொடுத்துருந்துருக்காங்க? செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் யூனியன் வித் 3, infinity. சரிங்களா? இப்போ கிளியராகவே நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் தி செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா cardinality of A is less than or equals cardinality of R. So let us have this as equation 1. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒன் வே ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதர் வே ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து இந்த ரெண்டு செட்டோட கார்டினாலிட்டி வந்து சேம் அப்படின்னு சொல்ல முடியும். Define some mapping phi from R to A by phi of x is defined in the form of 3 plus e power x.
x in R. இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்றேன். இப்போ எனக்கு தெளிவா தெரியும் e பவர் x ஓட வேல்யூ ஃபார் எவ்ரி x in R, e பவர் x ஓட வேல்யூ எங்க தான் இருக்க போகுது எனக்கு 0, இன்ஃபினிட்டிக்குள்ள தான் இருக்க போகுது. இட் இஸ் பாசிட்டிவ்லி டிஃபைன் ஃபங்க்ஷன். அப்போ இது கூட 3 ஆட் பண்ண அப்படின்னா இட் இஸ் 3 to இன்ஃபினிட்டிக்குள்ள இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த மேப்பிங் வந்து 1 1 அப்படின்னு நான் ட்ரை பண்ண போறேன், ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ண போறேன். ஸோ இது 1 1 அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் phi of xும் phi of yயும் சேம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். எடுத்தேன் அப்படின்னா 3 plus e power x, இங்கே 3 plus e power y. So 3 3 gets cancelled. So e power x equals e power y னு வரும். இப்போ இதிலிருந்து e power x minus y equals 1. இப்போ e பவரில் என்ன இருந்தால் 1 வரும்? x minus y 0வா இருந்தால் தான் 1 வரும். அப்போ x minus y equals 0னா அப்போ x equals y. So this proves phi is 1 1. இப்போ மேப்பிங் 1 1 இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். a to b ல மேப்பிங் 1 1 இருந்துச்சுன்னா இந்த இது ட்ரூவா இருக்கும். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? கார்டினாலிட்டி ஆஃப் r is smaller than or equals கார்டினாலிட்டி ஆஃப் a. ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட். ஸோ ஃப்ரம் 1 and 2 நமக்கு என்ன கிடைக்க போகுது? கார்டினாலிட்டி ஆஃப் ஏவும் கார்டினாலிட்டி ஆஃப் ஆரும் சேம் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ வி ஹேவ் கம் டு த எண்ட் ஆஃப் இந்த லெக்சர். இப்போ கவுண்டபிலிட்டி சம்மந்தமாக என்னென்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வரைக்கும் பார்த்த இந்த மொத்தமான ஒரு மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக போட்டு அதோட லிங்க் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி அந்த கூகுள் டிரைவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. தேங்க்யூ.